முன்னாடி ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியோட ஒரு சந்தோஷத்தோட நான் ஆரம்பிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன ஒரு கடிதம், ஒரு லெட்டர் என்னன்னா, தெரியாதனமா ஒரு ஞானமே இல்லாம கம்பெனியில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஒரு நபர் என்ன பண்றாருன்னா ஒரு லெட்டர் போடுறாரு. அந்த மாதிரி நான் வேணா கம்பெனில இருந்து நான் ரிலீவ் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு லெட்டர் போடுறாரு. சும்மா ஜஸ்ட் ஒரு மிரட்டுறதுக்காக அந்த மாதிரி சும்மா போடுறாரு. போட்ட உடனே அந்த கம்பெனியில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த லெட்டரை உடனே இது பண்ணி அடுத்த நாள் லெட்டரை இவங்க கொடுத்துட்டாங்க. சரி, நீங்கள் வேலையை விட்டு நின்றுங்க, செட்டில் பண்ணிட்டாங்க. இவருக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு. 13 வருஷத்துக்கு முன்னாடி. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வேலை கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தார். அதுக்கப்புறம் வேலைக்கு போன எந்த வேலைக்கு போனாலும் ஒரு வருஷம் ஒரு 2 வேலைக்கு போய் 2 வருஷம் வேலை பார்த்தாரு. அது ஒரு வருஷம் அவ்வளோதான். 13 வருஷமா அவருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு வேலை கிடைக்கவே இல்லை. அவர் படித்த அந்த படிப்புக்கு அவர் வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த வேலை திரும்ப 13 வருஷமா கிடைக்கல. அவர் நம்ம திருச்சபையில் நடக்கிற உபவாச ஜபம், 21 நாள் உபவாச ஜபம், எல்லா ஜபத்திற்கும் கலந்து கொள்கிற ஒரு மனுஷன். அப்போ இந்த டைம் 100 நாள் ஜபத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் ரொம்ப கோபமாக, ரொம்ப மனசு வருத்தமாக, ஆண்டவரே, நான் இந்த 100 நாள் ஜபத்தை நான் அட்டன் பண்ணவே மாட்டேன். நான் ஒரு நாள் கூட அட்டன் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப விரக்தியாக இருக்கிறேன். நான் இத்தனை நாள் நான் இத்தனை ஜபத்தை நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கல. அதனால இந்த ஜபத்தை நான் அட்டன் பண்ண மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தாராம். தீர்மானம் எடுத்து அவர் வெளியூரில் இருக்காரு. அவருடைய சிஸ்டர் இன்னொருல இருக்கிறாங்க. சிஸ்டர் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரிப்பா, இங்கே நம்ம சர்ச்சில் கம்ஃபர்ட் சர்ச்சில் 100 நாள் ஜபம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நான் கலந்துக்கிறேன். நம்ம 2 பேருமே கண்டிப்பாக கலந்துக்கணும். அதனால் டெய்லி நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு இவங்க சொன்ன உடனே மனசுக்கு நம்ம வேண்டான்னு நம்ம நினைச்சோம். இவங்க மூலமாகவே வருது. அதனால சரி, நம்ம இதையும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி இந்த ஜெபம் ஆரம்பித்த கரெக்டாக 16வது நாளில் ஆண்டவர் அவரை நினைச்சு எந்த வேலையை 13 வருஷத்துக்கு முன்னாடி எந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாரோ அதே வேலை, அதே மாதிரி ஒரு நல்ல கம்பெனியில் கர்த்தர் கொடுத்து இன்றைக்கு அந்த வேலையில் அவர் ஜாயின் பண்றாரு. அப்போ அவர் மகிழ்ச்சியோட சொன்னாரு, இல்லை இல்லை இல்லை, இது ஒரு பெரிய சாட்சி. இது இடையில என்ன நடந்துச்சு, அவருக்கு திரும்ப எப்படி வேலை கிடைக்குது, இது ஒரு பெரிய ஸ்டோரி. நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டேன். 13 வருஷத்திற்கு அப்புறம் நான் இருக்கிற ஃபீல்டில் திரும்பி வேலை பார்க்கறது அப்படின்றது சாத்தியமே இல்லை பாஸ்டர். ஆனால் நானே கோச்சுக்கிட்டேன். ஆனால் கர்த்தர் என்னை கைவிடலைன்றத கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு. அதனால நான் நம்புறேன், சில வாக்குத்தத்தங்கள், சில காரியத்தை ஆண்டவர் சில நேரத்தில் நமக்கு தாமதம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆனால் இல்லை, இதுல நிறைய பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. இதுல நிறைய வழிகளில் ஆண்டவர் நடத்தினார். இதுல என்ன நிறைய ஆண்டவர் மாத்திட்டாரு. இதுல எனக்கு நிறைய மனுஷங்களை குறித்து கற்றுக் கொடுக்க இந்த 13 வருஷத்துல ஆண்டவர் என்ன நடத்தின பாதை ரொம்ப வித்தியாசமானது. அதனால இந்த 13 வருஷத்தை நான் வீணா நினைக்கல. இதுலயும் கர்த்தர் ஒரு நன்மையை வச்சிருக்கிறாருன்னு நான் நம்புறேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் ஆண்டவர் கொடுத்த எல்லா வார்த்தைகளையும் நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அது எல்லாவற்றை விட